கடவுள் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்கின்றது திருப்பாடல் 103:8. கடவுளுடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்வில் கட்டாயமாக நாம் காட்ட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவின் பங்காளிகளாக நாம் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. என்னுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் நான் வாழ்கிறேன் என்று நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், ஒருவரின் அன்பால் நாம் வாழ்கிறோம், பிறருடைய மன்னிப்பால் நாம் வாழ்கின்றோம், பிறர் நமக்கு காட்டுகின்ற தியாகத்தால் நாம் வாழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த 18 ஆண்டுகளாக கூன் விழுந்த அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது எப்படி நினைத்திருப்பார்? இப்படி ஒரு ஆலயம், அந்த ஆலயத்திலே ஏராளமானவர் வந்து இறைவார்த்தையை கேட்பதற்காக அங்கே கூடியிருந்த பொழுது அந்த கூன் விழுந்த பெண் எப்படி அமர்ந்திருப்பார்? ஏறெடுத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு தலையை கீழே குனிந்த வண்ணமாக அமர்ந்திருந்திருப்பார். அன்பார்ந்தவர்களே, அந்த கலாச்சார பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை போற்றுகிறவர்கள், ஆண்டவரை வழிபட விரும்புகிறவர்கள், வணங்க விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பா தந்தையே என்று ஜெபிக்கக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பெண்மணியானவள் 18 ஆண்டுகளாக தலையை கவிழ்ந்த வண்ணமாக ஏராளமான அழுத்தங்கள், கலாச்சார பின்புலமாக இருக்கலாம், திருச்சட்டங்களுடைய அழுத்தங்களாக இருக்கலாம், இப்படி எண்ணற்ற காரணிகளால் மனிதனுடைய சுயநலத்தால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக கீழ் நோக்கி அழுத்தப்பட்டு ஆண்டவரையே பார்க்க முடியாத அளவிற்கு அவருடைய எண்ணம், சிந்தனை, மனநிலை இப்பொழுது உடல் முழுவதும் மாறிப்போய் இருப்பதை, பரிதாபத்திற்குரிய அந்த நிலையை ஆண்டவர் இயேசு உற்று நோக்கி இருப்பார். அன்பார்ந்தவர்களே, அந்த இதயத்திலிருந்து உருவான அந்த அன்பு, அந்த அன்பிலிருந்து ஊற்றெடுத்த அந்த இரக்கத்தினால் அந்த பெண்மணியை, கூன் விழுந்த பெண்மணியை பார்க்கின்றார். நாம் நம்முடைய சுயநலத்தால், ஆணவத்தால் அல்லது கலாச்சார அழுத்தங்களால் பிறரை கூனி குறுகச் செய்கின்றோமா? நம்மால் பிறர் கூனி குறுகி இருக்கின்றார்களா என்பதை இந்த நாளிலே நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே அருள் வேண்டுவோம்.